ICP Academy. CA, CMA, CS, CAT போன்ற அனைத்து விதமான ப்ரொஃபஷனல் கோர்ஸ்களும் இங்கு எளிமையான முறையில் கற்றுத்தரப்படும். எங்களிடம் 25 வருடத்துக்கு மேல் அனுபவம் உள்ள ஆசிரியர்களும் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டர்களாலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்களிடம் பயின்ற மாணவர்கள் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸோட கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம், பார்ட் டைம், வீக்கெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு பல விதமா இருக்கு. இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியூரை சேர்ந்த மாணவர்கள் என்றால் கவலை வேண்டாம். எங்களிடம் ஹாஸ்டல் வசதியும் உண்டு. மேலும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் நடத்தப்படுகிறது. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அணுக வேண்டிய முகவரி நம்பர் 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன் ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. கான்டாக்ட் 9894795915. Point 11 Personal liability of agent to third parties. அதாவது ஒரு ஏஜென்ட்டுடைய பொறுப்பு தேர்ட் பார்ட்டிஸுக்கு எந்த வகையில் அவரை கட்டுப்படுத்துங்கிறது தான் பார்க்குறோம் நம்ம. ஏஜென்ட் cannot personally enforce nor be bound by contracts on behalf of principal. இது வந்து செக்ஷன் 230. அதாவது ஏஜென்ட் அந்த பிரின்சிபல் என்ட்ரான கான்ட்ராக்டுக்காக மற்றவரை கோர்ட்டில் அவர் வந்து சியூ பண்ணவும் முடியாது, அவரையும் மற்றவர்கள் சியூ பண்ண முடியாது. அந்த இவர் அப்பாயிண்ட் பண்ண பிரின்சிபலுக்காக அந்த பிரின்சிபல் என்ட்ரான கான்ட்ராக்டுக்காக இவரை கோர்ட்டுக்கு இழுக்கிறதோ அல்லது இவர் அவங்கள கோர்ட்டில் நிறுத்துறதோ எதுவும் முடியாது அப்படிங்கிறது தான் இந்த செக்ஷன் விளக்குது. அதாவது இந்த பர்டிகுலராக இந்த ஏஜெண்ட் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிற ஒரு கான்ட்ராக்ட் போடாத வரையில் ஏஜெண்ட் என்ன பண்ண முடியாதுன்னா, பிரின்சிபலுக்காக தான் என்டரான கான்ட்ராக்டில், தான் சைன் பண்ண கான்ட்ராக்டில், ஒரு ஏஜெண்ட்டுங்கிற வகையில் கையெழுத்து போட்ட கான்ட்ராக்டில் இவரை எந்த விதமான கான்ட்ராக்டும் கட்டுப்படுத்தாது. இவரும் அந்த மூணாவது நபரை கோர்ட்டுக்கு சியூ பண்ண முடியாது, அவரும் இவரை சூ பண்ண முடியாது. இதுதான் செக்ஷன் 230 எக்ஸ்பிளைன் பண்ணுது. இதில் நமக்கு சில எக்ஸப்ஷனல் இருக்குது. அந்த என்ன எக்ஸப்ஷனல் கேசஸ் அப்படின்னு பார்த்தா, சில இடத்துல ஏஜெண்ட்டே இவர் தான் பொறுப்பாளி ஆகிற மாதிரி ஒரு ப்ரிசம்ஷன் கொடுத்துருப்பாரு. அந்த எக்ஸப்ஷன்ஸ் எதுன்னு பார்க்குறோம். இப்போது கான்ட்ராக்ட் அந்த ஏஜெண்ட்டே பண்ணியிருக்காரு. எதுக்கு? ஒரு பர்ச்சேஸ்க்கோ ஒரு சேல்ஸுக்கோ ஃபாரினில் இருக்கக்கூடிய ஒரு மர்ச்சன்ட் ரெசிடெண்ட் அல்லது ஃபாரின் பிரின்சிபலுக்காக இவர் விற்பனைக்கோ வாங்கிறதுக்கோ ஈடுபட்டிருந்தாருன்னா, அந்த இடத்துல ஆன் பிஹாஃப் ஆஃப் த பிரின்சிபல் ஹூ இஸ் ரிசைடிங் அப்ராட், ஃபாரின் கண்ட்ரீஸில் இருந்தாருன்னா இந்த ஏஜெண்ட்டு தான் ஃபுல்லாக பர்சனலாக லயபிள் அந்த கான்ட்ராக்டுக்கு அப்படிங்கிறது இதனுடைய ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக பார்க்குறோம். செகண்ட் வந்து, ஒரு ஏஜெண்ட் எப்போ தன்னை அப்பாயிண்ட் பண்ண பிரின்சிபலுடைய பேரை டிஸ்க்ளோஸ் பண்ணலையோ, எப்போ தெரிவிக்கவே இல்லையோ, பிரின்சிபலை அன்னேம்டாவே யாருன்னு தெரியாமல் ஒரு எக்ஸுங்கிறத மறைச்சே ஒரு எக்ஸுங்கிற மாதிரியே வச்சு அவருடைய அடையாளமோ அவருடைய பேரையோ டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் இவரே அந்த கான்ட்ராக்டை எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தால் அந்த இடத்துல இவர் பர்சனலாக லைபிள் ஆகிறாரு. இவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அது. நெக்ஸ்ட்டு வந்து, அந்த பிரின்சிபல் அப்படிங்கிறவரே ஒருத்தர் இல்லாட்டாலும் அல்லது இன்கம்பீட்டன்ட்னா அவரால் சட்டத்தின்படி எந்த ஒரு கான்ட்ராக்டையும் சைன் பண்ண முடியாதவராக இருந்தாலும் அந்த இடத்துல ஏஜெண்ட் இஸ் ப்ரெஸ்யூம் டு பி பர்சனலி லைபிள். இப்போ எக்ஸாம்பிள் 50 என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஏஜெண்ட் அவருடைய பிரின்சிபல் வந்து ஒரு மைனர். அப்போ அந்த மைனருக்கான கான்ட்ராக்டில் அந்த மைனரை வந்து பொறுப்பாளி ஆக முடியாது. மைனர் பொறுப்பாளி ஆக முடியாதுங்கிற காரணத்தினால அவருக்காக செயல்பட்ட அந்த ஏஜெண்ட்டு தான் பர்சனலாக லைபிள் ஆகிறாரு. அவர் தான் வந்து அதுக்கு பொறுப்பாளி ஆகிறாரு. ஹவவர் இந்த ரிசல்ட்டில் வந்து அதர் பார்ட்டி பிரின்சிபல் மைனர் அப்படிங்கிறது தெரிஞ்சு உள்ளே நுழைஞ்சிருந்தாருன்னா அது இவரை செல்லுபடி ஆக்காதுங்கிறதும் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரிட்டண்டட் ஏஜெண்ட். இப்போ இந்த ஏஜெண்ட் வந்து ஒரு ஒரு ஏஜெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு செயல்பாடு வழியாக அவரை நம்ப வச்சுருந்தால், ஆக்சுவலாக இவர் ஏஜெண்ட் இல்லை,
ஆனால் இவர் தான் வந்து ஏஜெண்ட் மாதிரி, அந்த பிரின்சிபலோட ஏஜெண்ட் மாதிரி ஒரு பிஹேவியரில் மற்றவங்கள நம்ப வச்சுட்டு அந்த செயல்பாடில் இறங்கி இருந்தால் அப்போது கண்டிப்பாக அந்த ப்ரிட்டண்டட் ஏஜெண்ட் லைபிள் ஆகிறாரு, பொறுப்பாளி ஆகிறாரு. அது செக்ஷன் 235 அப்படிங்கிறது பார்க்குறோம். அதே சமயம் ஒரு ஏஜெண்ட் அவருடைய உரிமை, அவருடைய அத்தாரிட்டியை எக்ஸீட் பண்ணி போகிறாரு, அவருடைய லிமிட்டை க்ராஸ் பண்ணி போகிறாரு, அந்த தேர்ட் பர்சனை வந்து ஏஜெண்ட்டுக்கு போதுமான அதிகாரம் இருக்குது அந்த செயல்பாடுகளை நடத்துறதுக்கு அப்படிங்கிற நம்புகிற வகையில் ஒரு செயல்பாடுகளை செய்கிற மாதிரி அவுட் ஆஃப் த வே போய் புரிய வைக்கிறாரு, இல்லை பிலீவ் பண்ண வைக்கிறாருன்னு சொன்னால் பர்சனலாக அந்த ஏஜெண்ட்டு தான் லைபிள் ஆகிறாருங்கிறதையும் பார்க்குறோம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல நம்ம வந்து ரைட் ஆஃப் தேர்ட் பார்ட்டிஸ், அவங்க அந்த மூன்றாவது நபர் அந்த கான்ட்ராக்டில் என்டர் ஆன இந்த ஏஜெண்ட், பிரின்சிபல் அல்லாத மற்றொரு நபர், மூன்றாவது பார்ட்டி, அவங்களுடைய உரிமைகள் என்னன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து ரைட் ஆஃப் பார்ட்டிஸ் டு எ கான்ட்ராக்ட் மேட் பை அன்டிஸ்க்ளோஸ்ட் ஏஜெண்ட், செக்ஷன் 231. அப்போது ஒரு ஏஜெண்ட் ஒரு கான்ட்ராக்ட் பண்ணுறாரு ஒரு நபரிடத்தில், அதில் அவருக்கு வந்து சந்தேகத்துக்கு இடம் இருக்கலை, இல்லை அவருக்கு தெரியல, இவர் ஏஜெண்ட்டு தான் அப்படிங்கிறது தெரியாதபடி அந்த செயல்பாடுகள் அந்த ஏஜெண்ட்டோடது இருந்தால் அந்த கான்ட்ராக்டுக்கு பிரின்சிபல் வந்திருக்கணும், இல்லை அவருடைய பர்ஃபார்மன்ஸ் தேவைப்படும். அப்படிங்கிற இடத்துல இந்த கான்ட்ராக்ட் பார்ட்டி வந்து என்ன பிரின்சிபல் கிட்ட ரைட்டை எதிர்பார்க்குறாரோ அதே ரைட்டை பிரின்சிபல் அந்த ஏஜெண்ட் கிட்டையும் எதிர்பார்க்கலாம். அதாவது இப்போ பிரின்சிபல் அவரை டிஸ்க்ளோஸ் பண்ணிக்கிறாரு, அந்த கான்ட்ராக்ட் கம்ப்ளீட்டாக ஆகிடுச்சு, அந்த கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னால். இப்போ அதர் கான்ட்ராக்ட் அந்த பார்ட்டி வந்து கான்ட்ராக்டை ரெஃப்யூஸ் பண்ணுறதுக்கும் அவருக்கு உரிமை இருக்குது. If he can show that he had known who was the principal, or if he had known that the agent was not a principal, he would not have entered into the contract. அதாவது இதோடைய பிரின்சிபல் யாருங்கிறது தெரிஞ்சிருந்தாலோ அல்லது இவர் தான் பிரின்சிபல்னு தெரிஞ்சிருந்தாலும் நான் இந்த கான்ட்ராக்ட்குள்ளே என்டர் ஆகி இருக்க மாட்டேன் அப்படிங்கிறது அவருடைய ஸ்டாண்டாக இருந்தால், அந்த மூணாவது நபருடைய ஸ்டாண்டாக இருந்தால் அந்த கான்ட்ராக்டில் அவர் அந்த கான்ட்ராக்டை ஃபுல்ஃபில் பண்ண ரெஃப்யூஸ் பண்ண முடியும். அதற்கான உரிமை அவருக்கு இருக்குங்கிறது தான் செக்ஷன் 231 பார்க்குறோம். இப்போ எக்ஸாம்பிள் 51 அதை நமக்கு சொல்லுது. எஸ்எஸ் அப்படிங்கிறவர் ஒரு ஐபிஎல் மேட்ச்சுக்கு ஒரு டிக்கெட் வாங்கிட்ட ஸ்டேடியமுக்கு ஏபி அப்படிங்கிற ஒரு நபர் வழியாக வாங்குகிறாரு. இந்த பர்சனலாக இவருடைய பிஹேவியர்னால் இந்த ஸ்டேடியம் மேனேஜ்மெண்ட் வந்து இந்த எஸ்எஸ்க்கு டிக்கெட் கொடுத்துருக்க மாட்டாங்க. அவரோட ஏதாவது ஒரு செயல்பாடுனாலேயோ இல்லை அவருடைய பிஹேவியர் இவங்களுக்கு பிடிக்காததுனாலையோ அல்லது பல்வேறு வேறு பர்சனல் கிரவுண்ட்ஸில் அந்த ஸ்டேடியம் அவங்களுக்கு டிக்கெட் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தால் அவருக்குன்னு தெரியாமல் ஒரு டிக்கெட் ஏபி வழியாக இந்த எஸ்எஸ் வாங்கியிருந்தால் தாராளமாக அந்த ஸ்டேடியம் மேனேஜ்மெண்ட் அந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணி எஸ்எஸ் உள்ளே வராமல் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் எக்ஸாம்பிள் 51. அதுக்கு அந்த ஸ்டேடியம் மேனேஜ்மெண்ட்டுக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் வித் ஏஜெண்ட் சப்போஸ்டு டு பி பிரின்சிபல், செக்ஷன் 231. When agent does not disclose that he is acting as an agent and the principal requires the performance of the contract, then the principal can obtain such performance subject to the right and obligations subsisting between the agent and the other party of the contract. இப்போ செக்ஷன் 232 என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால், ஒரு ஏஜெண்ட் வந்து தான் ஏஜெண்ட் அப்படிங்கிறது மறைத்தாலும் அல்லது அந்த ஏஜெண்ட்டை வந்து இடம் கொடுக்காத வகையிலும் அந்த தேர்ட் பர்சனோட ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கிறாரு அப்படின்னா இந்த பிரின்சிபல், அவர் அந்த ஏஜெண்ட் அப்பாயிண்ட் பண்ண பிரின்சிபல் அந்த தேர்ட் பர்சனுக்கும் இந்த ஏஜெண்ட்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய முன்னால் இந்த கான்ட்ராக்டுக்கு முன்னால் இருக்கக்கூடிய கடனை தீர்க்க அனுமதி கொடுக்காம இதை தன்னுடைய கான்ட்ராக்டை முடிக்கணும் அப்படிங்கிறது கம்பல் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் இதனுடைய விளக்கமாக அமைது. அதாவது இந்த ஏஜெண்ட் வந்து தான் பிரின்சிபல் மாதிரி ஒரு வந்திருக்கணும், அல்லது இந்த ஏஜெண்ட் தான்
ஏஜெண்ட்டு தான் பிரின்சிபலுங்கிறது அவரை நம்பி இருக்கணும், இல்லை அவருக்கு சஸ்பெஷனே வந்திருக்கக்கூடாது. யாருக்கு? அந்த கான்ட்ராக்ட் என்ட்ரி ஆன அந்த தேர்ட் பார்ட்டிக்கு. அப்படி இருக்கும்போது அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் அந்த ஏஜெண்ட்டுக்கும் இடையே முன்னரே ஏதாவது கடன் வாங்குதல் அந்த மாதிரி இருந்தால் இந்த பிரின்சிபல் அந்த தேர்ட் பார்ட்டியை முதல்ல அதை முடித்தாதான் இந்த கான்ட்ராக்டை வந்து கம்ப்ளீட் பண்ணணுங்கிற மாதிரி கட்டாயப்படுத்த முடியாது. அவருக்கு அந்த உரிமை இல்லை. இதை தான் எக்ஸாம்பிள் 52 சொல்லுது. ஏ என்பவருக்கு வந்து பிக்கு ஏற்கனவே 50,000 ரூபாய் கொடுக்க வேண்டியவராக இருக்கார். அந்த நேரத்தில் சி என்பவருடைய அரிசியை 1,00,000 பெருமானம் உள்ள அரிசியை அவர் வந்து பிக்கு விற்கிறார். பிக்கு இந்த ஏங்கிற எந்த விதமான ஒரு சந்தேகத்துக்கு இடம் கிடைக்காத வகையில் இருக்கார். முகவர் தான் இவர், அல்லது இவருடைய பிக்காக சிக்காக இவர் செயல்படுறாரு அப்படிங்கிறதும் தெரியாமல் இந்த கான்ட்ராக்டில் ஏவும் பியும் என்ட்ரி ஆகிறாங்க. பிக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது. அப்போ சி என்ன பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா, ஏக்கு உரிய அந்த கடனை கொடுத்தாதான் பி வந்து இந்த ரைஸை எடுத்துக்குவேன் அப்படின்னு எதுவும் சொல்ல நேர்ந்தால் அந்த கான்ட்ராக்டை அப்படிலாம் இல்லை, நீங்கள் 1,00,000 கொடுத்து அரிசி எடுத்துக்கோங்க, உங்கள் 2 பேருக்குள்ளே அது அப்புறங்கிற மாதிரி கம்பல் பண்ண முடியாது. இவருடைய கான்ட்ராக்டுக்கு அந்த கான்ட்ராக்ட் செயல்படுத்துறதுக்கு தடையாக நிற்கக்கூடாது. அதுதான் இதனுடைய மீனிங்காக பார்க்குறோம். நெக்ஸ்ட், ஆப்ஷன் டு த தேர்ட் பர்சன் sue தி ஏஜெண்ட் ஆர் பிரின்சிபல். அந்த மூன்றாவது நபர் ஏஜெண்ட்டையோ பிரின்சிபல் மேலேயோ கேஸ் போடுறதுக்கு என்ன அவருக்கு ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்க்குறோம். ரைட் ஆஃப் பர்சன் டீலிங் வித் ஏஜெண்ட் பர்சனலி லயபிள் செக்ஷன் 233. ஏஜெண்ட் வந்து பர்சனலாக எப்போ லயபிள் ஆகிறாரு அப்படின்னா, அவருடைய செயல்பாடோ அல்லது அந்த பிரின்சிபலுடைய செயல்பாடுனாலேயோ 2 பேரும் பர்சனலாக லைபிள் ஆகிறது அப்படிங்கிறது செக்ஷன் 233 சொல்லுது. இது எக்ஸாம்பிள் 53ல் சொல்கிறாங்க. ஏ enters into a contract with B to sell him 100 bales of cotton and afterwards discovers that B was acting as an agent for C. அதாவது ஏ வந்து பியோட ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கிறாரு. 100 பேல் ஆஃப் காட்டன் வந்து விற்கிறதுக்காக. பி வந்து ஏஜெண்ட்டுங்க தான் அப்படிங்கிறது ஏக்கு தெரியாதபடி அந்த செயல்பாடு நடக்குது. அப்போ ஏ என்ன பண்ணலான்னா, பியையோ அல்லது சியையோ அல்லது 2 பேரையுமோ அந்த காட்டனுடைய விலைக்கு அந்த வந்து ஈடாக அவங்க மேலே கேஸ் போட முடியும் அப்படிங்கிறது தான் செக்ஷன் 53 சொல்லுது. Consequence of inducing agent or principal to act on belief that principal or agent will be held exclusively liable section 234. ஒரு கான்ட்ராக்ட் ஒரு நபர் போட்டுக்கிறாரு, அதில் அந்த ஏஜெண்ட் வந்து தான் ஏஜெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்டை அந்த பிரின்சிபல் வந்து நீ செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அவரை தூண்டி விட்டுருந்தாருன்னா அப்போ அந்த பிரின்சிபல் மட்டுமே லைபிள் ஆகிறாரு. அல்லது பிரின்சிபல் மட்டுமே லைபிள் அப்படிங்கிற மாதிரி அந்த ஏஜெண்ட் வெளிப்படுத்தி இருந்தாருன்னா அப்போ அந்த பிரின்சிபல் மட்டுமே லைபிள், அதுக்கப்புறம் இந்த ஏஜெண்ட் மேலே கொண்டு வர முடியாது. ஸோ யார் உடைய உரிமையின் கீழே அந்த மூன்றாவது நபர் பிலீவ் பண்ணி அந்த கான்ட்ராக்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறாரோ அந்த பிலீஃப் படி தான் அவங்க அந்த கேஸை யார் மேலேங்கிறது தீர்மானம் பண்ணி போட முடியும் அப்படிங்கிறது தான் இந்த செக்ஷன் 234 எக்ஸ்பிளைன் பண்ணுது நமக்கு.